Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாதுஷா தாங்க பார்க்க போறோம். தீபாவளி ஸ்பெஷலா இன்னைக்கு பாதுஷா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம கடைகள்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதை இன்னைக்கு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாதுஷா செய்யறதுக்கு நான் 1.5 கப் மைதா மாவு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுலாம். நீங்கள் வந்து பாலும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த லேயராக வரும். அந்த ஜீனி பாகில் சேர்க்குறப்ப நல்லா பாகுலாம் உள்ளே இறங்கும். கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாதிரி ரொம்ப லூஸாக பிசைஞ்சு வச்சிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஜீரா நல்லா இறங்காது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போவே இப்படி லேயராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ மாவு பிசைஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஜீனி பாகு செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். 1 கப்பு ஜீனிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஜீனி நல்லா கரையட்டும். ஜீனி நல்லா கரையணுங்க. கரைஞ்ச பிறகு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க இதில். அப்போ தான் வந்து அந்த பாகு கெட்டியாகாமல் இருக்கும். இதை இப்போ கலந்து விட்டுட்டு இப்படியே இருக்கட்டும். ஆறுனா கூட உங்களுக்கு கெட்டியாகாமல் இருக்கட்டும். கெட்டியாகாமல் இருக்கும், இப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மாவு இந்த அளவு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி நடுவில் ஒரு குழி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் விரிசல் இருக்கும் தான் இந்த மாவில். அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இப்போ எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக விரிசல் விழுவத்தான் செய்யும், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். வந்து டக்குன்னு பொரியக்கூடாது. கொஞ்சம் அடியில் போய் உட்காரும், அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வரும். அந்த அளவு சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கருகாமல் இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு வரும், உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துருச்சுங்க. இப்போ மெதுவாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். லைட்டாக பொன்னிறமாக வந்திருக்கு. இன்னும் நல்லா பொன்னிறமாகணும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண பாதுஷாலாம் நம்ம வந்து இந்த ஜீராவில் சேர்த்துக்கலாங்க. ஜீரா வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். சூடு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் இல்லாமல் நல்லா எண்ணெய்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஜீரா இப்படி ஊற்றி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க அப்படியே. இப்போ தான் நல்லா ஜீராலாம் அது உள்ளே இறங்கும். அது வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். மெதுவாக எடுத்து நல்லா இந்த ஜீராலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாதுஷாலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக ஜீராவில் நல்லா ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமாக நட்ஸு சேர்க்குறேன். நட்ஸு சேர்க்கலைன்னா பரவாயில்ல, நான் நட்ஸு சேர்க்குறேன். அழகாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா. இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பூ கூட வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி வச்சு எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாதுஷாலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.